இவங்க 2 பேருமே வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில வந்து இறங்குறாங்க. அப்ப இறங்குனதுமே ஆட்டோக்காரங்க வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. அத பார்த்ததுமே இவன் கடுப்புல வேணான்னு சொல்லிடுறான். இருந்தாலுமே நைட் டைம்ன்றதால அதே ஆட்டோல ஏறி சூளைமேடு பகுதியில ஒருத்தர் கூப்பிட்டுருப்பாரு. அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்கள பார்த்ததுமே ஆட்டோக்காரங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு ஒரு இடத்துல தங்க வைக்கலாம் போறாங்க. ஆனா இவன் அந்த பொண்ண ஒரு மாதிரியா பார்க்கறா. அத பார்த்து இவங்க 2 பேருமே சந்தேகப்படுறாங்க. இருந்தாலுமே வேற வழி இல்லாம அதே வீட்ல தங்கிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பையனோட அப்பா ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. இந்த பொண்ணுமே கீழாதி பொண்ணா இருக்கிறதுனால இவங்க லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சோ இந்த பையனோட ஃப்ரெண்ட் அடிச்சு விசாரிச்சு இவன் சென்னையில இருக்கான்னு தெரிய வருது. சோ இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இவனை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லி அவங்க மாமா கிளம்பி வந்துறாரு. இப்ப இந்த பொண்ணுமே காலையில எழுந்ததுமே இவனை எழுப்புறா. ஆனா இவன் அவங்க அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அதை பார்த்த இவன் தூக்கத்துல வீட்டுல இருக்க மாதிரியே கனவு வந்தது. அதனால தான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு சாரி சொல்றான். தென் வெளியே எழுந்து போய் பாக்குறான். அவங்க அந்த ஆட்டோக்காரவங்க இவங்க வீட்டு பக்கத்துல தான் தங்கியிருக்காங்க. பட் இவன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மாமா இங்கேயே வந்துறாரு. அதை பார்த்ததுமே ஒளிஞ்சிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ இவனை பார்த்த மாதிரியும் வேற இடத்துல டிராப் பண்ண மாதிரி சொல்லிடுறான். இப்பதான் இவன் ஹீரோ கிட்ட நாங்க 2 பேருமே வேற வேற ஜாதின்றதுனால லவ் பண்றதுல வீட்டுல ஒத்துக்கல. அதனால தான் இங்க ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். சோ இதை கேட்ட ஹீரோவும் இவனுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வீடு வாடகை பார்த்து கொடுத்தவன் இவங்களை பார்த்ததுமே இன்னும் இவன் காலி பண்ணாமலே இருக்கானே, இந்த பொண்ணை எப்பதான் உஷார் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் நிறைய பேர் உண்மையா லவ் பண்ணன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டு போயிருவானுங்க. அதனால அந்த பொண்ணை இவன் டேக் ஓவர் பண்ணிப்பான். ஆனா இவன் இந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணதுனால இந்த பொண்ணை எப்படியாச்சும் நல்லபடியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேலைலாம் தேடி பார்க்கறான். ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால கையில இருக்க நகையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடறான். அதை தெரிஞ்ச இந்த பொண்ணுமே இதெல்லாம் உங்க அப்பாவோட சொத்து, நீ எப்பதான் வேலைக்கு போக போற, இதெல்லாம் ஒரு வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இவனுமே ஹீரோ கிட்ட கேட்டு இதெல்லாம் ஒரு வேலைக்கு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். அண்ட் ஒரு நாள் இவங்களுக்கு தலதீபாவளி வருது. அது தெரிஞ்சதுமே ஹீரோ கையில காசையும் கொடுத்து பைக்கையும் கொடுத்து வர்றான். இந்த பையனுக்கு பைக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையில இவன் பொண்ணு இவனை சுத்த ஆரம்பிச்சிடறாங்க. திடீர்னு பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ இந்த பொண்ணு தப்பிச்சிடறா. ஆனா இவன் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நாள் கூப்பிடுறாங்க. பார்த்தா அவன் இறந்தே போயிடுறான். இது தெரிஞ்ச இந்த பையனோட சொந்தக்காரங்களும் சேர்ந்து இந்த பொண்ணால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பையனோட அப்பா கண்டிப்பா ஒரு நாள் இந்த சென்னையில நீ காசை கேட்டு வேற ஒரு தொழில் பண்ணிட்டு நிப்பன்னு சொல்லிட்டு சாப விட்டு போயிடறாரு. அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறா.